ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் லவ்வர்த்தோட லிப் க்ரையான் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இது பாஸ்ட் 2 வீக்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ளஸ் வந்து கலர் ஸ்வாட்சஸ் இதெல்லாம் பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வந்து பேக்கேஜிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அவங்க பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து மேட் ஃபினிஷ் லிப் க்ரையான் நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.0 இதில் வந்து 2 பேக்கேஜிங்கில் வருது. 1.0 2.0 அதாவது 5 ஷேட்ஸ் வருது. அது ஓவர் 0 தரல. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 ஷேட்ஸ் வருது. ஒரு ஷேட் மட்டும் ரிப்பீட் ஆகுது. 2 இதுலேயுமே சம்மரினா ப்ரௌன் அது மட்டும் 2 பாக்ஸ்லேயும் வந்து ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஷேட்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நேம்ஸோடையும் அதோட கோட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர் 2499. அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லியாக தான் தெரியும். பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. நல்ல பீப்புள்ஸ் கிட்ட ரீச் ஆகணுங்கிறதுக்காகவே நல்ல ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 999க்கு வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட சிங்கிள் ஷேடுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து 300 சம்திங்கில் கிடைக்குது. ஸோ வந்து நம்ம ஃபுல் பாக்ஸாக வந்து 5 ஷேட்ஸ் வருது. ஸோ அப்படி வாங்கும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ளஸ் இருக்குது ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது. பட் ஷேட்ஸ் வைஸ் பார்க்கும்போது என்ன கேட்டால் அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் பாக்ஸ். நான் வந்து எல்லா ஷேடும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு பாக்ஸாக வாங்கினேன். பட் நீங்கள் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பர்டிகுலராக சில ஷேட் மட்டும்தான் இதில் வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக எல்லா ஷேடும் நல்லா இல்லை, ரொம்ப சில ஷேட் தான் இருக்குது. ஸோ அந்த ஷேட்ஸ் மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதை மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், நீங்கள் அதை பண்ணாதீங்க. வந்து 5 ஷேட்ஸ் ஆஃப் லிப் க்ரையான்ஸ் ப்ளஸ் வந்து இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ப்னருமே உள்ளே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு என்ன கலர் வந்து உள்ள கலர் லிப்ஸ்டிக் இருக்கோ அதோட கலர் பார்த்திங்கன்னா அந்த லிட்லையும் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டக்குன்னு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செலக்ட் பண்ணுறதுக்கு ஷேட் செலக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் உள்ளேயுமே அப்படி தான் லைக் அந்த க்ரையான்லையுமே பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டோட நேம் ப்ளஸ் வந்து அந்த நான் ட்ரான்ஸ்ஃபர் க்ரையான் லிப்ஸ்டிக் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி உள்ளே வந்து அவங்க வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. இண்டிவிஜுவலாக இப்போ ஷேடுக்கு வந்து மென்ஷன் பண்ணல. ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த ஷேட் நேம் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஷேடோ அதோட நேம் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த க்ரையானில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஓகேவா, இது வந்து க்ரையான் டைப் தான். நம்ம வந்து நார்மலாக வந்து ஷார்ப் பண்ணி தான் முடிய வந்து ஷார்ப் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபுல்லாகவே ட்விஸ்ட் பண்ணுற டைப் கிடையாது இது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ப்ராடக்ட். இந்த மாதிரி ஷார்ப்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த க்ரையான் வந்து முடிய அதாவது இந்த லிப்ஸ்டிக்கோட அந்த க்ரீமி டெக்ஸ்சர் முடிய நம்ம வந்து ஷார்ப் பண்ணி தான் வந்து இது யூஸ் பண்ணோம். பட் இது கொஞ்சம் ஷார்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ட்விஸ்ட் பண்ணுற டைப்லலாம் இருக்குல்ல, லைக் என்கிட்ட கூட ஸ்விஸ் பியூட்டிலாம் இருக்குது, அந்த மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஓகே, ஷார்ப் பண்ணுறனால இந்த ஷார்ப் எண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு அந்த லிப்ஸோட கார்னர் ப்ளஸ் அந்த அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, பர்ஃபெக்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாட்சஸ் பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த க்ரையான் லிப்ஸ்டிக் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷேட் ஜுனிப்பர், அதுதான் இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ணுறேன். ஹேண்ட் ஸ்வாட்ச்க்கு இந்த ஷேட் வந்து நல்லாயிருக்கு. இதுதான் இருக்கலே வந்து ரொம்ப லைட்டர் ஷேட். நம்ம லிப்ஸ்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு பயங்கரமாக வாஷ் அவுட் ஆகுது. எனக்கு சுத்தமாக இது செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஷேட் சம்மரினா ப்ரௌன். இது பீச்சி பிங்கி அண்டர் டோனில் இருக்குது. இந்த ஷேடுமே எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. இதுவுமே ஒரு மாதிரி லைட்டர் ஷேட் தான், எனக்கு வாஷ் அவுட் ஆகுது. மேபி நான் ஏதாவது டார்க் கலர் லிப்லைனோட யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேட் வந்து ப்ரூனோஸ். ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேட் காஃபி ரோஸ். இது ஒரு ப்ரௌன் ஷேட் வித் பிங்கி அண்டர் டோன். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப அழகாகவே மேட்ச் ஆச்சு. எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஷேட் தான் வந்து தேடிட்டு இருந்தேன். நம்ம போட்டாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஆடாக தெரியாது, டார்க்காக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எனக்கு வீடியோவில் விட நேரில் ரொம்பவே அழகாக சூட் ஆச்சு இந்த கலர். இதை நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட்டு ஷேட் பட்டர்ஃப்ளை புஷ். இது வந்து ஒரு டார்க் பிங்க் வித் லைட்டாக வந்து ரெட் டிண்ட் இருக்குது இதில். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் நீங்கள் ஹெவியாலாம் மேக்கப் பண்ணிட்டு இந்த ஷேட்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட் ஷேட் தான். இந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் கூட ஸ்மட்ச் ஆகலை. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த க்ரையான் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. லைக் வந்து அப்படியே பட்டர் மாதிரி வந்து ஃப்ளோ ஆகுது. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. லைக் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட ஷேட்ஸ் ரேஞ்ச் வந்து எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அந்த ஷேட்லாம் வந்து யாருக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபேர் ஸ்கின் பீப்புள்ஸ்க்குமே நான் வந்து ரிவ்யூவில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஷேட்ஸ் வந்து எதுவுமே எடுக்கலை. அவங்க டஸ்கி டோனாக இருந்தாலும் அவங்களுக்கு எடுக்கலை. ஸோ அந்த ஷேடில் அவங்க எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டார்க் ஷேட் இல்லை வந்து நார்மலாக வந்து பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஷேட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இதோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் சுத்தமாக வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. நம்ம இப்போ அப்ளை பண்ணோனாலுமே அது நைட் வரைக்கும், இப்போ காலையில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அது நைட் வரைக்கும் ஸ்டில் அப்படியே இருக்குது. நான் இப்போ இந்த லிப்ஸ்டிக் கூட நான் அவங்க இதில் இந்த காஃபி ரோஸோட ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் காலையில் யூஸ் பண்ணேன். இப்போ அரௌண்ட் ஒரு 3 o'clock இருக்கும். நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படியே தான் இருக்குது. லைட்டாக மட்டும் அந்த டோன் கொஞ்சம் கம்மியாயிருக்கே தவிர பட் அப்படியே தான் இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து அப்படியே தான் ஸ்டே ஆகிருக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்கேன், இடையில வந்து ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கேன், வாட்டர் குடிச்சிருக்கேன், லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே ஸ்டில் எனக்கு வந்து ஷேட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து அந்த லாங் லாஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், கிஸ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் இது எல்லாமே வந்து இது சூப்பராக தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த ஷேட்ஸில் மட்டும் அவங்க கொஞ்சம் பர்டிகுலராக கான்சன்ட்ரேட் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைக் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை புஷ் ஸோ பட்டர்ஃப்ளை புஷ், அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி ரோஸ், அது ரெண்டும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜுனிப்பரை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் ஏதாவது ஒரு டார்க் லிப்ஸ்டிக் கூட நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கு. பிகாஸ் அந்த டார்க் டோனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அந்த லைட் ஷேட் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரூனஸும் சம்மரினா ப்ரௌன் எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்குது. அது ஏன் 2 தனித்தனியாக போட்டிருக்காங்க தெரியல. பட் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இதில் காட்டும் போது பார்த்திங்கன்னா தனித்தனி வேறு ஷேட் காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா உள்ள கலர் நம்ம அப்ளை பண்ணும்போது லிப்ஸில் வந்து சேமாக தான் இருக்கும். நான் கூட அது டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்காக ஒரு சைடு அந்த கலர் ஒரு சைடு அந்த கலர் வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸ்டில் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ ஷேட்ஸில் மட்டும் கொஞ்சமாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் சேர்ந்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷேட்ஸை தவிர மற்ற எதுலேயுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து குறைய சொல்ல முடியாது. 100க்கு 100 மார்க்ஸ் கொடுத்தலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீபர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த ஃபுல் பாக்ஸ் இல்லை, தனித்தனி ஷேடாகவே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் சில ஷேட், அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பட்டர்ஃப்ளை புஷ், காஃபி ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பாக்ஸில் வந்து ஃபயர்வுட், அது வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கலர். நெக்ஸ்ட்டு வந்து ஐரிஷ்ங்கிற ஷேடுமே கொஞ்சம் காஃபி ரோஸில் ஒரு டார்க் டோன், கொஞ்சம் டார்க் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 4 தான் வந்து இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைக் நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு அதுதான் வந்து நல்லாயிருக்கும். மீடியம் டு டஸ்கினா கண்டிப்பாக இந்த 4 தான். வேறு மற்ற ஷேட் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா எனக்குமே அது வந்து செட் ஆகலை. ஃபேர் ஷேடாக இருக்கவங்களுக்கு மேபி இந்த சம்மரினா ப்ரௌன், ப்ரூனஸ், ஹார்டி மம்ஸ் அதெல்லாம் வந்து மேபி செட் ஆக சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.